இன்னைக்கு மண்டே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கத்திரிக்காய் கடைசல் தாங்க. எப்பவும் போல புளிக்குழம்பு, கத்திரிக்காயில சாம்பாருன்னு வச்சு வீட்ல உள்ளவங்கள போர் அடிக்காம, ஒரு டைம் இந்த மாரி கத்திரிக்காய லேசா மேல எண்ணெய் தடவி சுக்கு இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீனி அவரக்காய் பொரியலுங்க. டயபிட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் மாமா பார்த்தீங்கன்னா, கடைக்கு என்ன ஜாமான் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு செடியோட அப்டேட் பார்த்துருவோம். நம்மளோட மருதாணி எல்லாம் அழகா துளுத்து வந்திருக்கு. இது சொரக்காய், பீர்க்கங்காய் செடி தான். சூப்பரா வருது. இயற்கை உரம் ஒன்லி குடுத்துக்கிட்டு இருக்கேங்க. காய்கறி கழிவு இருக்குல்ல, அத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு, அதத்தான் மிக்ஸிங்கா குடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரா துளுத்து வந்திருக்கு. நம்ம கத்திரிக்காய் விதை போட்டிருந்தோம். நாத்து விட்டுருக்குது. அதுவே அழகா இலை சூப்பரா துளுத்து வந்திருக்குங்க. புது இலையெல்லாம். இது வந்து புடலங்காய் செடி. அப்புறம் இன்னும் நம்ம வீட்ல வந்து சரியா வளராதது அந்த நித்தியமல்லி செடி தாங்க. இது நாத்து நட்டு வச்ச கத்திரிக்காயெல்லாம் அழகா துளுத்து சூப்பரா வந்துகிட்டு இருக்குங்க. ஒன்லி ஒன் இயற்கை உரம்.